காலத்தில் கூட எல்லாமே வீட்டோட முடங்கி இருந்த போது கூட பிஎல்ஐயோட துணையோட மிக சிறப்பாக வந்து நம்மால் என்ற உதவிகள்லாம் பண்ணின்னு இருந்தோம். இந்த அமைப்போட பைலா வந்து பைலாப்படி நாம் தேர்ந்தெடுத்திருக்குமே ஒழிய கான்ஸ்டியூஷன் சொல்லுமா எல்லாம் சமநிலை வந்து தலைமையோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆக்சுவலி இந்த பொறுப்பு கூட யாராவது பெண்கள் இருக்கணும்னு தான் நினைச்சோம். தவிர்க்க முடியாத சூழல நமக்கு தலைமை கொடுத்துருக்காங்க. இது பெண்கள் இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு தான் நினைச்சிருக்காங்க. தொடர்ந்து அதற்கான அவங்க வந்து வேலை வாய்ப்பு விட்டு முன்னிலை வர மாட்டாங்க. நம்ம சகோதர பேபி ஆனந்த் மாதிரி முன்னிலை வரணும், அம்மா மாதிரி மலர்கொடி மாதிரி முன்னிலை வரணும், நம்ம சகோதரி மாதிரி முன்னிலை வரணும்னு நினைக்கிறோம். இது பெண்கள் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் கூட நினைக்கிறேன். அவங்களுக்கு நம்ம பக்கபலமாக பின்னிருந்து நம்ம அவங்களை முன்னிலைப்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம பிக்குனிகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வரவங்க யாருமே ஆண்கள் யாருமே இல்லை, பிக்குகள். இன்னொன்று என்னன்னாக்கா நம்ம ஒவ்வொரு சப்சாப்டர்லையும் பிக்குகளை ஏற்படுத்தணும். அதற்காக இல்லை இது என்னன்னாக்கா நெக்ஸ்ட் இயர் வந்து என்னென்ன பண்ணணும்ன்றது மாதிரி சொல்றாங்க. நம்ம என்ன பிளான் பண்றோம், நாம என்ன செய்றோம், what we are going to do next year. இல்லை இப்போ விட்டு என்னக்கா இது வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பண்பாட்டு புரட்சியை ஏற்படுத்தணும்னாக்கா அதற்குண்டான வந்து வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வழிவகுக்கிறதுக்காக பிக்குகள்னு இருக்கும். நாம எப்படி ஒரு வழி இன்னைக்கு மாற்று சமூகத்தை நம்ம சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். அந்த வழிகாட்டு தலைமுறைகள் இப்போ எப்படி சங்கராச்சாரியர் இல்லை இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கும்போது தான் ஒரு வழிகாட்டுதல் இருக்கும், ஒரு தலைமை இருக்கணும். ஹரகந்தர்கள் இருந்தால்தான் நாம் வந்து நல்வழி, அதாவது நம்ம வழியாக நம்ம சொல்லின்னு வர மாதிரி நம்ம அவங்க கீழ்படி நம்ம செய்ய முடியும். ஒரு தலைமை இருக்கணும். அதற்கு சமீபத்தில் கூட சொன்னாங்கன்னா 50 வயது கடந்தவங்க யாராச்சும் எல்லாம் முன் வரலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு வர முடியல. கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணணும். அது இல்லாமல் எங்கே அரச மரம்லாம் கிடைக்குதோ, அது ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் இல்லை அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ஒரு பிள்ளையார் சிலையை கீழே வச்சிடறாங்க. அது அடுத்து ஒரு ஆண்டுகளுக்குள்ள அது கோயிலாக வந்து கட்டமைக்கப்படுது. நீங்கள் பார்க்க நான் சமீபத்தில் பார்த்தேன், மேடவாக்கம், அதாவது மேடவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கும். ஒரு இப்போ தான் புதுசாக கட்டின பில்டிங். அது 2 ஆண்டுகளுக்கு முன்னே 4-5 அரச மரம் இருந்தது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த முகப்புலே வலது பக்கம் ஒரு அரச மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் சிலையை வச்சு ஒரு சின்ன ஷீட்லாம் போட்டு பெரிய அளவு கட்டிட்டாங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னாக்கா, நீங்கள் கிருஷ்ண காலேஜ் வழியாக போனீங்கன்னாக்கா ஒரு பிள்ளையார் சிலை எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து கல்லூரி காலங்களில் சின்னதாக ஒரே ஒரு மரம் இருந்தது. அடுத்து கல் வச்சாங்க. இப்போ பெரிய கோயிலாக இருக்குது. அதன் மூலமாக வருவாயே மிகப்பெரிய அளவில் வருது. நாம் என்ன பண்ண, ஒவ்வொரு ஊருக்கும் நீங்கள் முடியுதோ முடியுதுலையோ ஒரு அரச மரம் எங்கே பார்த்தாலும் நாம் வந்து, ஏன்னா அது நமக்கான மரம், அரசன் மரம். அது போதி மரம் என்றது அரசன் மரம் பேர் வந்தது கூட காரணம் அரசனாகிய புத்தர் வந்து அங்கே கீழே மெய்யறி எய்தனால தான் அது அரச மரம் ஆச்சு. நாம் வந்து அது மாதிரி சின்ன சின்ன சிலைகளாச்சு நிறுவுறதுக்கான, ஏன்னா அது பண்பாட்டு அடையாளங்கள் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அப்படி இன்னைக்கு வந்து எதுக்காக பண்பாட்டு அடையாளங்கள்லாம் அழித்து வைத்தார்கள்னா நம்மளோட அடித்தலைமை இருக்கக்கூடாத காரணத்துக்காக தான். நாம இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுப்போம். வர இப்போ இந்த ஓராண்டுல மட்டும் 23-24 மட்டும் நம்மால் வேண்டதை ஒரு 2 விகாராட்சி கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம். இது எல்லாமே நம்மளோட கூட்டு முயற்சிகள் தான். எங்கேயாச்சும் இடம் இருக்குதுனாக்கா சிலைகள் வாங்கி நம்ம ஸ்பான்சர் பண்ணுறதுக்கான வழிகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் ஹோப் வில்லேஜ்களில் போயிட்டு வந்து அவங்களுக்கு முறையாக வந்து பௌத்தத்தை வந்து போதிக்கணும். இப்போ நம்ம வந்து ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். பௌத்தம்னா என்ன, எதுனாக்கா நான் பௌத்தம் வந்து நமக்கு எப்படி கல்வியில் கூட காட்டல. புத்தர்னா என்ன, அவர் வந்து அசோகர் வரும்போது தான் சொல்லுவாங்க. அசோகர் வந்து மௌரிய பேரரசன் போட்டு அசோகர் காலத்தில் வந்து குளங்களை வெட்டினார், மரங்களை நட்டார், சாலைகளை அமைத்தார். இதை மட்டும்தான் வரும். புத்தர்னா யாருனாக்கா அவர் வந்து ஒரு புத்தர் வந்து ஒரு ராஜகுமாரன். அவர் வந்து பிணத்தை பார்த்தாரு, வீட்டுக்குள்ளே இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் வராரு, வழியில பிணத்தை பார்க்கறாரு. இது என்னன்னு தெரியல. அடுத்து வந்து நோயாளி ஒருத்தர் பார்க்கறாரு. இதெல்லாம் தெரியாமவே ஒரு அரசகுமாரன் அப்படி மூடி திரைமறைவா வைத்தே இருக்க முடியாது. ஒரு வரலாற்றை வந்து புரட்டியே வச்சிருக்காங்க. இந்த வரலாற்று புரட்டுகள்லாம் வரும்னாக்கா அந்த இளம் பருவத்தில் நீங்க வந்து
ஒரு விஷயத்தை வந்து பசுமரத்தாணி போல சின்ன வயசுல தான் ஒரு நாய்க்குட்டியை தான் பழக முடியும். நாம எல்லாம் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 40 வயது கடந்தமாக்க நம்ம வந்து பழகிறதுக்கு கஷ்டம். ஏன்னா டென்ரா பாடி மைண்டும் கேட்டுக்காது, பாடியும் மலையாது. ஆனால் ஒரு நாய்க்குட்டினா ஈஸியாக பழக முடியும். சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு நம்ம போதிச்சோம்னா, நம்மளோட தம்மத்தையும் புத்தரையோட கொள்கைகளும் போதிச்சோம்னாக்கா ஹோப் வில்லேஜ்லாம் மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக வரும். அதற்கான நம்ம வேலைகள்லாம் முன்னெடுப்போம். மற்றபடி நம்ம மூத்த உறுப்பினர்லாம் அவங்களாம் நம்மக்கிட்ட அறிவுரை சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வழி நடந்து செல்லுவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.